பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பள்ளி கட்டிடம், சமுதாய நலக் கூடங்கள், அதேபோல் வணிக சந்தைகள், உடற்பயிற்சி கூடங்கள், பூங்காக்கள், மருத்துவமனைகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான மின்சாரம் என்று பல்வேறு வகையில் திட்டங்களை தீட்டி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் நேற்றைக்கு கூட கொளத்தூர் தொகுதியிலே முழுவதுமாக மருத்துவ சேவைக்காக கட்டணம் இல்லாமல் டயாலிசிஸ் சென்டர், இரத்த சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை துவக்கி வைத்தார். பொழுதுபோக்கிற்காகவும் உடற்பயிற்சிக்காகவும் ஒரு ஏரியை ஒட்டி மிக பிரம்மாண்ட அளவில் ஒரு பூங்காவை திறந்து வைத்தார். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த கட்டிடம் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற இந்த கட்டிடம் சுமார் 14 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு இருக்கின்றன. முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட இந்த அரங்கத்தில் 600 பேர் உட்கார்ந்து திருமண வைபவத்தை பார்க்கின்ற அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே முறையாக 250 பேர் உட்கார்ந்து உணவருந்துகின்ற வகையில் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. 40க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள், 200க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள், பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் உயிரினு மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய அருந்தவ புதல்வன் இந்த திருமண மாளிகையை வருகின்ற 8ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னாடி இருக்கவங்களாம் யாருங்க? எல்லாரும் எதிரானவங்களா? யாரோ சொல்ற கேள்வி அப்படியே கேட்கக்கூடாதுங்க. இன்றைய மக்களுடைய மனநிலை என்ன? மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும். அடுத்து இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து எதிரிகளுக்கு தோல்வியை மாத்திரம்தான் பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த முறை முதலில் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே நின்ற அதே சட்டமன்ற தொகுதியில் நின்று வென்று காட்டிய பிறகு இந்த பேச்சை எல்லாம் பேசட்டும். இன்றைக்கு மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மக்களின் முதல்வர் அவர்கள், நாங்கள் பொதுமக்களிடம் சென்று பொதுமக்களை சந்திக்கின்ற போது மக்கள் பிரதிநிதிகள் எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய அடுத்த தேர்தலுக்கு முன்பாக மக்களை சந்திக்கின்ற போது ஒரு அதிருப்தியான நிலை ஏற்படும். ஆனால் எங்களை மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். சிறு சிறு குறைகளை எங்களிடம் சுட்டிக்காட்டுகிறாரே தவிர கோபப்படுவதில்லை. அந்த குறைகளையும் நிறைவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதனால்தான் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம், எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. தினந்தோறும் நீங்களும் ஊடகத்துறையினர் எங்களை பின்தொடர்ந்தான் வருகின்றீர்கள். நீங்கள் 7 மணிக்கு பார்த்தால் நாங்கள் களத்திலே இருக்கின்றோம், இரவு 11 மணிக்கு பார்த்தாலும் களத்திலே இருக்கின்றோம். ஆகவே மக்கள் இயக்கமான மக்களோடு பயணிக்கின்ற இந்த இயக்கத்திற்கு 2026 பெரிய அளவில் வெகுமதி அளிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நீங்க பொதுநல நோக்கோடு சொல்லுங்க. அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற தவறுகளை கண்டறிவது யார்? காவல்துறை, இந்த அரசுதான். அதை அனுமதிக்கின்றதா? குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுக்கின்ற முயற்சிகளை மேற்கொள்கிறோம். குற்றச்சம்பவங்களை உடனடியாக கண்டுபிடித்து அதற்குண்டான தண்டனையை வழங்கி அதற்குண்டான குற்றத்திற்குண்டான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கின்றோம். அதில் இன்னார் இனியவர் என்று பார்ப்பதில்லை. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற இந்த தவறு கூட காவல்துறை தானே கண்டுபிடித்தது. எடப்பாடியா போய் கண்டுபிடித்தார் குற்றம் சொல்வதற்கு? ஆகவே குற்றச்சம்பவங்களை முழுமையாக தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு குற்றமில்லாத ஒரு சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று, வருங்கால சமுதாயம் வனப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி கூடங்கள், பார்க்குகள், விளையாட்டு பயிற்சியை ஊக்குவிக்கின்ற வகையில் வெளிநாடுகளுக்கு விளையாட்டு பயிற்சிக்கு செல்வதற்கு உண்டான ஊக்கத்தொகைகள், அதேபோல் முதல்வருடைய கோப்பை, அதேபோல் ஆசிய அளவிலே நடைபெறுகின்ற பல்வேறு போட்டிகள், இவைகளை தமிழகத்திலே நடத்தி ஒரு இளைய சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமுதாய சீரழிவுக்கு செல்லாமல் பாதுகாக்கின்ற ஒரு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். போதும்.